அண்ணா யூனிவர்சிட்டியில் இவ்வளோ கோர்சஸ் இருக்கா, நமக்கு இவ்வளோ கோர்சஸ் தெரியவே தெரியாது, இவ்வளோ கோர்சஸ் இவ்வளோ இந்த ஃபீஸில் கிடைக்குதா? வணக்கம், வெல்கம் பேக். தன்னம்பிக்கையும் கணிதமும். +2 ரிசல்ட் நேற்று தான் என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்திருக்கும். எல்லா மாணவர்களும் தன்னுடைய மதிப்பெண்ணை பார்த்த உடனேயே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன் ஃப்யூச்சரில் நம்ம எந்த காலேஜில் சேர போகிறோம். பொதுவாக குழந்தைகளுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், டிப்ளமோ அண்டு ஐடிஐ, இந்த 5 இதில் நம்ம எந்த கோர்ஸில் சேர போகிறோம், எந்த கோர்ஸில் சேர்ந்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், காலேஜ் எந்த காலேஜ் பெஸ்ட் காலேஜ், ப்ரொஃபஸர்ஸ் நல்லா இருக்கணும், லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ஃபீஸ் கம்மியாக இருக்கணும், கேம்பஸ் இன்டர்வியூ என்னென்ன காலேஜஸில் வருவாங்க, எந்த கோர்ஸ் எடுத்தால் நம்ம ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், இது எல்லாமே குழந்தைகளுடைய மனநிலையிலே ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். சரி, ரைட்டு, அதை பற்றி நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். குழந்தைகளுக்கு இந்த வீடியோ கட்டாயம் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா யூஸ்ஃபுல் ஆகும். பெஸ்ட்டு காலேஜ் இன் இன்ஜினியரிங்கில் ஃபீஸ் எவ்வளோ இருக்கும், அந்த காலேஜில் எவ்வளவு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுலேயும் இன்ஜினியரிங்கில் தமிழ்நாட்டில் டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் மோர் தென் 600. இதில் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லணும்னா அப்ராக்சிமேட்லி 50 to 70 காலேஜஸ் தான் பெஸ்ட் காலேஜ். சரி, அது இந்த பெஸ்ட் காலேஜில் ஃபஸ்ட் ஒன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அண்ணா யூனிவர்சிட்டி. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்ஸ் அப்பான் எ டைம் எல்லாருக்கும் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இன்ஜினியரிங் படிக்கணுங்கிற ஆசை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. சரி, ரைட்டு, அப்படியே நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா பெஸ்ட் காலேஜில் படிக்கணும். அதுலேயும் எந்த காலேஜின்னு கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்ந்து இன்ஜினியரிங் படிக்கணுங்கிறது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஆம்பிஷனாக இருக்கும். அப்புறம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில் எவ்வளோ ஃபீஸு, அண்ணா யூனிவர்சிட்டியில் யாரெல்லாம் ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கேம்பஸ் இன்டர்வியூ யாரெல்லாம் வருவாங்க, இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு என்ன செய்யுங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி. ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஹிஸ்ட்ரி. இந்த காலேஜ் ஸ்டார்ட் பண்ணது 1978 செப்டம்பர் 4. சென்னையில் இருந்த ஒரு 3 காலேஜஸை ஜாயின் பண்ணி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் பேரறிஞர் அண்ணா தொழில்நுட்ப கல்லூரி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா ஆரம்பித்தாங்க. இந்த காலேஜை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா 1982 அந்த பேரறிஞர் தொழில்நுட்பம் இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணாங்க. ப்ராக்ரஸ் த்ரூ நாலேஜ், இதுதான் அந்த காலேஜினுடைய லோகோ, அதாவது அறிவின் மூலம் முன்னேற்றம். இந்த காலேஜ் கேம்பஸ்னுடைய லெவல் 185 ஏக்கர்ஸ். இந்த காலேஜ் ஆர்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எங்கள் தமிழ்நாடு அண்டு இந்தியா லெவல்லையே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் எல்லா காலேஜஸ்லேயுமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை தான் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு NIRF, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேம். இதில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஒவ்வொரு லெவல்லையும், அதாவது ஆல் இண்டியா லெவலில் ஓவரால் எத்தனாவது பிளேஸில் இருக்குதுன்னு கேட்டால் 20th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குதுன்னு கேட்டால் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் காலேஜஸ் லெவலில் எத்தனாவது பிளேஸில் இருக்குதுன்னு கேட்டால் 14th பிளேஸில் என்ன செய்யணும் இருக்குது. அவுட்லுக் இதில் எத்தனாவது பிளேஸில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 10th பிளேஸில் இருக்குது. இந்த இன்ஜினியரிங் காலேஜ் 2006 வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ட்ரன்ஸ் மூலமாக தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2007-8 இந்த பேஜில் தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட், அப்போ இருந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சுன்னு கேட்டால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு இவங்க +2ல் எடுக்கக்கூடிய மார்க், அதாவது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 மார்க்கையும் வச்சு ஒரு கட் ஆஃப் ஃபார்ம் பண்ணி அது மூலமாக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் இன்ஜினியரிங் காலேஜில் யூஜி கோர்சஸ் எல்லாத்துக்கும் அட்மிஷன் போட்டாங்க. இதுதான் என்னதுன்னு கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டியோட ஹிஸ்ட்ரி.
இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் சேரணும் அப்படிங்கிற ஆசை வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜினுடைய ஃபஸ்ட்டு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு இந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கோர்சஸ். மூணாவது இந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி என்ன செஞ்சுருக்கேன்னா பிஹெச்டி முடித்து மோர் தென் 10, 15, 20, 30 எக்ஸ்பீரியன்ஸ் 30 இயர்ஸ் வரைக்கும் என்ன செஞ்சுருக்கேன்னு கேட்டால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே இருக்கக்கூடியது எங்கே தான் கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் என்ன செய்கிறாங்கன்னா இருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த காலேஜஸில் வரக்கூடிய கேம்பஸ், இந்த கேம்பஸ் இன்டர்வியூ வரக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே என்னன்னு கேட்டிங்கன்னா விப்ரோ, இன்ஃபோசிஸ், ஐபிஎம், தென் நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் இருந்து எல்லா காலேஜஸ்லையுமே கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்க. 10,000 சேலரிக்கும் என்ன செய்வாங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும். 1 lakh 2 lakh சேலரி வரக்கூடிய கம்பெனிஸ்க்கும் கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும். அப்படின்னா என்னன்னு கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டியில் நம்ம படித்தோம்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் அப்பாயின்மெண்ட் ஆனோம்னா மினிமம் சேலரி 70,000லேருந்து 80,000 இருக்கும். அதுக்கடுத்து காலேஜ் ஃபீஸஸ். காலேஜ் ஃபீஸ் சொல்கிற நேரம் பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் காலேஜ் ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்டால் யூஜி கோர்சஸ் எல்லாத்துக்குமே அப்ராக்சிமேட்லி எவ்வளவுங்க, அப்ராக்சிமேட்லியும் கிடையாது, அக்யூரேட்டாக எவ்வளவுன்னு கேட்டால் பெர் இயர் 55,000. 4 இயர்ஸ்க்கு எவ்வளவு ஆச்சுதான்னு கேட்டால் 2,20,000 ஒன்லி வித்தவுட் டொனேஷன். இந்த காலேஜில் என்னது கிடையாதுன்னு கேட்டால் டொனேஷனே கிடையாது, பியூர் மெரிட் மட்டும்தான். நெக்ஸ்ட் இந்த காலேஜஸை பற்றி நம்ம சொல்கிறதா இருந்துச்சுன்னா இந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய யூஜி கோர்சஸ், பிஜி கோர்சஸ் அண்டு பிஹெச்டி எதுலெல்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சார் சொல்ல போகிறது இந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய யூஜி கோர்சஸ். அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய யூஜி கோர்சஸ் பிஇ அண்டு பிடெக் அண்டு பிஎஸ்சி எம்எஸ்சி. இதில் பிஇ அண்டு பிடெக்கில் ஃபேக்கல்ட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், ஃபேக்கல்ட்டி ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஃபேக்கல்ட்டி ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங், ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்ட், ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன். இந்த சொன்ன எல்லா இதுலேயுமே ஒவ்வொன்றிலையும் மினிமம் 4 கோர்சஸ்லேருந்து அப்ராக்சிமேட்லி 10, 15, 20 கோர்சஸ் இருக்குது. இந்த எல்லா கோர்சஸையுமே அப்படியே சார் என்ன செய்வேன்னு கேட்டால் டிஸ்பிளேயில் இப்போ காட்டுவேன். ஃபேக்கல்ட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் கீழே எத்தனை கோர்சஸ், ஃபேக்கல்ட்டி ஆஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் எவ்வளோ கோர்சஸ், ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் என்னென்ன கோர்சஸ், ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்கிடெக்டில், ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் எல்லாத்துலேயும் என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு சொல்லி இப்போ சார் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே பண்ணுவேன். ப்ளீஸ் வாட்ச் இட். நெக்ஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பிஜி கோர்சஸ். இந்த பிஜி கோர்சஸ் எல்லாத்துக்குமே எப்படின்னு கேட்டிங்கன்னா டான்செட் அப்படி இல்லைன்னா கேட் அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா அட்மிஷன் போடுறாங்க. பிஜி கோர்சஸ் என்னென்னது? எம்இ, எம்எஸ், எம்டெக் அண்டு எம்எஸ்சி, எம்சிஏ, எம்பிஏ இதிலெல்லாம் என்னது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிஜி கோர்சஸ் இருக்குது. இப்போ அடுத்து சார் டிஸ்பிளே பண்ண போகிறது பிஜி கோர்சஸ் எல்லாத்துலேயும் என்னென்ன இருக்குது ஒவ்வொரு இதுலேயும். பிஎம்இல எத்தனை கோர்சஸ் இருக்குது, எம்டெக்கில் எத்தனை கோர்சஸ் இருக்குது, எம்எஸ்ல எத்தனை கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சார் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே பண்ண போகிறேன். ப்ளீஸ் வாட்ச் இட். தட்ஸ் ஆல். இதை பார்க்க நேரமே தெரிஞ்சுருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் இவ்வளோ கோர்சஸ் இருக்கா, நமக்கு இவ்வளோ கோர்சஸ் தெரியவே தெரியாது.
இவ்வளோ கோர்சஸ் இவ்வளோ இந்த ஃபீஸில் கிடைக்குதா, நம்ம இதில் படித்தோம்னா நம்மளுடைய ஃபியூச்சர் எவ்வளோ பிரைட்டாக இருக்கும், நம்மளுடைய ஆம்பிஷன் நம்ம கோலை ரீச் பண்ணுறதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் த பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறது யாருக்கு தோணும்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளுக்கு தோணும். ஓகேவா? எல்லோரும் அண்ணா யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சாருடைய சஜஷன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.